இன்றைக்கி ஒரு அழகான ஸ்டிச் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இது ஒன்றும் புதுசான ஸ்டிச் கிடையாது. ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம் பட்டன் ஹோல் ஸ்டிச். அதிலே நம்ம பேட்டர்ன் ஸ்டிச் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். பேட்டர்ன் ஸ்டிச் அப்படின்றதுக்கு இந்த மாதிரி லைனாக போட்டிருக்கேன். உள்ள அவுட்லைன் ஒரு ரெட் கலர் சில்க் த்ரெட்டில் நான் கொடுத்துருக்கேன். இப்போ இதை எப்படி போடலான்னு பார்ப்போம். எப்பயும் போலே சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். பட்டன் ஹோல் தெரியாதவங்களுக்கு வீடியோவில் லிங்க் தரேன், அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ அதை வச்சு நம்ம பேட்டர்ன் ஸ்டிச் எப்படி போடலான்னு பார்ப்போம். இது ஒரு ஃபில்லிங் டைப் ஸ்டிச்சு தான். ஏதாவது ஒரு இடத்துக்கு நம்ம ஃபில் பண்ணணும், ஃப்ளவர்ஸ்க்கு, லீஃபுக்கு, எல்லா ஃபில்லிங் நம்ம யூஸ் பண்ணலாங்க. இது ஒரு டால் நீங்கள் வரைகிறீங்க, அந்த டாலை ஃபில் பண்ணணும். இல்லை ஒரு பட்டர்ஃப்ளை வரைகிறீங்க, அதுக்கு ஃபில் பண்ணணும். இல்லை ஒரு பீகாக் பாடி ஃபில் பண்ணணும். எல்லாத்துக்குமே இது அழகாக இருக்கும். இப்போ நான் இப்போ அந்த லைன் ஃபஸ்ட் லைன் போட்டிருக்கேன் பாருங்கள். அந்த சில்க் த்ரெட் நடுவில் இருந்தே எடுக்கிறேன். எடுத்து ஒரு செயின் போட்டுட்டு அப்படியே அந்த எட்ஜில் பட்டன் ஹோல் மாதிரியே குத்தி அப்படியே கீழே கொண்டு வரேன். போட்டு ஒரு லாக், மறுபடியும் ஒரு செயின், திருப்பி மேலே அந்த செயின் பக்கத்திலே போட்டுட்டு அப்படியே கீழே கொண்டு வரேன். பட்டன் ஹோல் மாதிரியே மேலே குத்தி கீழே கொண்டு வந்து ஒரு லாக் போடுறேன். போட்டு அவ்வளோதான், ஒரு செயின் போட்டு நான் லாக் போட்டு முடிச்சுக்கிறேன். அவ்வளோதான். இதில் ஒவ்வொரு லைனுக்கும் நம்ம தனித்தனியாக லாக் போட்டு முடிச்சுக்கணும். அப்போ தான் இது அழகாக வரும். நம்ம லாஸ்ட்டு இன்னொரு அவுட்லைன் மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்து நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு லாக் போட்டு முடிச்சுக்குவோம். இப்போ அதே மாதிரி அடுத்த லைன் ரொம்ப ஈஸியானது தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச பட்டன் ஹோலில் இது ஒரு ஸ்டிச். இது ஒரு டைப் ஆஃப் ஸ்டிச்சு. பேர் பேட்டர்ன் ஸ்டிச். எப்பயுமே எடுக்கிறப்ப இந்த மாதிரி செயினில் நடுவுலேருந்தே எடுங்க. அப்போ தான் கேப் தெரியாது. ஓகேவா? அதனால் செயின் நடுவுலேருந்தே எடுங்க. இப்போ இப்போ ஒரு நார்மல் செயின் போடுறேன். போட்டு மேலே போட்ட அந்த செயினுக்கு நடுவில் நான் குத்துறேன். புரியுதா? மேலே போட்டோம்ல அந்த செயினுக்கு நடுவில் பகுதியில் குத்தணும். இப்போ செயின் போட்டேன். இப்போ திருப்பி பாருங்கள். மேலே போட்டிருக்க செயின் இந்த ரெண்டு இதுக்கு நடுவில் குத்தணும். புரியுதா? நடுவில்னா செயின் நடுவிலே போட்டுறாதீங்க. செயினுக்கு மேலே நடுவில் நீங்கள் குத்தி எடுக்கணும். இந்த மாதிரி எத்தனை இது போட முடியுதோ. இப்போ இந்த இடம் சின்ன இடம்னால 3 ஸ்டிச் போட்டு அந்த எட்ஜ் இடத்துல நான் லாக் பண்ணிக்கிறேன். இப்போ மறுபடியும் போடுறேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. 2 ஸ்டிச்சுக்கு நடுவில் வர்றப்ப கிராஸாக வர்ற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு லைன் போடுறப்ப 2வது லைன் போட்டு நம்ம நடுவில் ஸ்டிச் கொடுக்குறோம் பார்த்தீங்களா? அப்போ நம்ம கொடுத்த லைன் நேராயிரும். அதனால் ரொம்ப அழகாக இது தெரியும். அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு ஃபில்லிங்காக இருக்கக்கூடாது. நமக்கு அடியில் இருக்கிற துணி தெரியணும். அந்த மாதிரி நினைக்கிற இடத்துல ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஃபில்லிங் கொடுக்கலாம். அடியில் இருக்கிற மெட்டீரியலோட டிசைன், கலர்ஸ் அதுவும் தெரியணும். அதே நேரத்தில் நம்ம ஒரு டிசைன் போட்டு ஃபில்லிங்காகவும் காட்டணும். அப்படின்றப்ப இந்த மாதிரி நம்ம இந்த ஸ்டிச் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த ரெண்டுக்கும் நடுவில் மேலே சரியா போட்டு பட்டன் ஹோல் தான் எப்பயும் போடுறேன். பட்டன் ஹோல்லேயே நான் 2 டைப் சொல்லி கொடுத்தேன். அதில் ஃபஸ்ட்டு டைப் செயின் போட்டு நம்ம பட்டன் ஹோல் போடுவோம் பார்த்தீங்களா? அந்த டைப் தான் இதில் போடணும். செகண்ட் நம்ம நடுவில் செயின் போட மாட்டோம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு டைப்பில் செயின் போடுவோம். அந்த பட்டன் ஹோல் ஸ்டிச்சு தான் நம்ம இதுக்கு அப்ளை பண்ணுறோம். ரொம்ப அழகான ஸ்டிச் இது. ஈஸியாகவும் இருக்கும். ஃபில்லிங் உடனே நம்ம முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிற இடத்துக்கு இதை நம்ம சீக்கிரம் முடிச்சிடலாம். இதே மாதிரி ஃபுல்லாக பண்ணணும். ஒவ்வொரு லைனாக நம்ம போடணும். இந்த மாதிரி ஃபுல்லாக ஒவ்வொரு லைன்லாம் ஃபுல்லாக போடணும். பாருங்கள், ஃபுல்லாக அதே தான் நான் ரிப்பீட் பண்ணுறேன். அதனால தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கேன். சேம் மெத்தடு தான். இப்போ ஃபுல்லாக பாருங்கள், குட்டி குட்டியாக கேப்பு. அதே மாதிரி நேராக அழகாக வந்திருக்கு பாருங்கள். எவ்வளோ நீட்டாக இருக்குது இந்த ஃபில்லிங் ஸ்டிச்சு. இன்னும் 2 லைன் தான் இருக்குது. லாஸ்ட் லைன் அதே மாதிரி கொடுக்குறேன்.
ஃபுல்லாக அதே மாதிரி தான். இப்போ லாஸ்ட் இந்த இடத்துலையும் குட்டி குட்டியாக போட்டு நம்ம கீழே கொடுத்துருக்கோம் பார்த்திங்களா, அந்த செயின் பக்கத்துலே அப்படியே கொடுங்க. கொடுக்குறப்ப நம்ம அந்த செயின் வந்து 2 லேயராக தெரியும், அழகாக இருக்கும். அந்த பாட்டம் சைடு வந்து அழகாக தான் இருக்கும். அதனால் பக்கத்துலேயே கொடுத்து அந்த டிசைன் எப்படி போதோ கர்வாக போனால் கர்வ் மாதிரியே கொடுத்து அப்படியே லாக் பண்ணி முடிச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு அவுட்லைன் கொடுத்தனா எப்படி இருக்குன்னு பாருங்களேன், ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி கொடுத்தனா பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. இதை வந்து ஒரு டிசைனில் பண்ணலாமா அப்படின்னு உங்களுக்கு தோணும். அதை எப்படி பண்ணலான்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், ஒரு சின்ன பட்டர்ஃப்ளை நான் ட்ரா பண்ணியிருக்கேன். இதுக்கு அவுட்லைன் கொடுத்துட்டேன், ஃபுல்லாக செயின் ஃபுல்லாக கொடுத்தாச்சு. இதுக்கு லைன் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த பேட்டர்ன் வச்சு எப்படி ஃபில்லிங் பண்ணலாம், எப்படி ஃப்ளவர்ஸ்லலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரக்கூடாதுன்றதுக்காக தான் ஒரு சின்ன டிசைனில் போட்டு காட்டலான்னு தோணுச்சு. இப்போ இந்த பட்டர்ஃப்ளைக்கு ஃபில்லிங் பண்ண போகிறோம். பட்டர்ஃப்ளைக்கு ஃபுல் ஃபில்லிங்கும் பண்ணலாம், இந்த மாதிரி ஃபில்லிங் பண்ணாலும் டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்கும். இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதே மாதிரி லைனாக ஒரே சைஸில் நம்ம போட்டு வச்சுக்கணும் லைன். அப்போ தான் அந்த ஸ்டிச்சஸும் அழகாக நேராக ஒரே மாதிரி வரும், கேப் எல்லாமே. ஓகேவா? நம்ம என்ன அவுட்லைன் கொடுத்துருக்கோமோ அந்த கலர்லேயே கொடுக்கலாம் உள்ள, இல்லை வேறு கலர் கொடுக்கணும் அப்படின்னாலும் நம்ம கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அதே கலர்லேயே கொடுத்துட்ருக்கேன். இப்போ அடுத்த லைன் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி செயின்லேருந்து நடுவில் எடுங்க. அப்போ தான் கண்டினியூஷன் கரெக்டாக இருக்கும். இல்லைனா அந்த பட்டன் ஹோல் தனியாக தெரியும், பேட்டர்ன் போடுறோம் பார்த்திங்களா அது தனியாக தெரியும், அவுட்லைன் தனியாக தெரியும். இந்த மாதிரியே ஃபுல்லாக போடணும். என் சேனலில் இருக்க எல்லா வீடியோஸ் பாருங்கள். ரொம்ப சிம்பிளான மெத்தடில் தான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். பிகினர்ஸ்க்காகவே நான் போட்டுட்ருக்கேன். ரொம்ப பெரிய டிசைன் போட்டால் பிகினர்ஸ்க்கு தெரியாது, கன்ஃபியூஸ் ஆகும் அப்படின்ற பர்பஸ்க்காக தான் நான் பிகினர்ஸ்க்காக தான் நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ஃப்ரீ கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். ஓகேவா? அதனால் நீங்கள் எல்லாமே பாருங்கள். பார்த்துட்டு எதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இந்த மாதிரி போடுற எல்லா சிம்பிளான டிசைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். நிறைய ஐடியாஸ் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் சிம்பிளாக பண்ணுறதுக்கு. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா ஃபில்லிங். உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும். இப்போ ஒரு மேங்கோ மோட்டிவ் மாதிரி வந்தாலும் நீங்கள் அதுக்கு இதை ஃபில் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஒரு டாலோட ஃப்ராக் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, ஃப்ராக்குக்கு இல்லை அம்ப்ரெல்லாவுக்கு என்ன இதில்னாலும் நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ லாஸ்ட் அந்த லைன் வந்து கர்வ் மாதிரி இருக்குது. அந்த கர்வ் எப்படி போகுதோ அதே மாதிரியே நம்ம போடணும். கீழே போடுற செயின் வந்து அந்த கர்வ் ஷேப்லேயே போடணும். மேலே நம்ம எப்படினாலும் நம்ம போட்டு இழுத்துடுறோம், கீழே வர்றப்போ அந்த கர்வ்லேயே அப்படியே போடணும். அப்போ தான் அந்த டிசைன் வந்து அழகாக வரும். ஓகேவா? அந்த இடத்துல நம்ம நேராக போடக்கூடாது, அப்போ அது ஒரு மாதிரி தனியாக அது தெரியும். அவ்வளவுதான். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? ஃபுல்லாக இப்போ நான் போட்டுட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்களேன். மெதுவாக பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என் வீடியோவை, அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. இதுக்கு நீங்கள் எதாவது அவுட்லைன் நீங்கள் இன்னும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இன்னும் அது ஹைலைட்டாக தெரியும். ஓகேவா? நல்லா இருக்கா? இதே மாதிரி எந்த ஃபில்லிங்னாலும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்தந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அப்படியே கொண்டு போயிருங்க கர்வ்ஸ் எல்லாமே. ஓகேவா? அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளான டிசைன் பேட்டர்ன் ஸ்டிச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற எல்லாமே உங்களுக்கு வரும். ஓகே, தேங்க்யூ.